1.5ல 3 செட்டை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல நான் எல்ஹெச்எஸில் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இதை பி ப்ராக்கெட் மட்டும் முதல்ல சால்வ் பண்ணுறேன். பி இன்டர்செக்ஷன் சி இல்லையா, இதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். ஏ டி ஜி இல்லையா, ரெண்டு காமன் ஆகுது. அப்போது ஏ டி ஜி. இப்போது ஏ மைனஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி இல்லையா. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி என்னது, ஏ டி ஜி. அப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ் பண்ணால் பி இன்டர்செக்ஷன் சி என்னவாகும், கேன்சல் பண்ணோம் இல்லையா. இதெல்லாம் கேன்சல் பண்ணோம், டி ஜி மட்டும் தான் கேன்சல் ஆகும், அவ்வளோதான் இல்லையா. அப்போ பிசிஇஹெச் இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் பாருங்கள், ஏ டிஃப்ரென்ஸ் பி, சி கேன்சல் ஆகுது, அப்புறம் ஜி கேன்சல் ஆகுது, அவ்வளோதான். பிஇஹெச் இதில் பாருங்கள், இ கேன்சல் ஆகுது, ஜிஹெச் கேன்சல் ஆகுது. மிச்சம் என்னது, ஏல இருக்கிற மிச்சம் என்னது, பிசி. இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், யூனியன் எழுத போகிறேன். எதுனா என்ன வரும் பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இல்லையா. அப்போ பிஇஹெச்சி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.